கோலமயில். கண்ணதாசன் இளையராஜா இந்த காம்போ வந்து 80களில், அதாவது 70களில் 75க்கு அப்புறம் அது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருந்துச்சு. அதுவும் 70களோட கடைசி காலங்களில் வந்து இந்த கண்ணதாசன் இளையராஜா இந்த காம்போ வந்து ரொம்ப பரபரப்பாக எல்லாரும் விரும்பப்படும் ஒரு கூட்டணியாக இருந்துச்சு. கண்ணதாசன் முதல்ல இளையராஜா கூட சேர்ற அந்த ஒரு நிகழ்வு இருக்குல்ல, அந்த ஆரம்பமே ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. அதற்கு முன்னாடியே கண்ணதாசனை இளையராஜாவை தெரியும். கண்ணதாசனுக்கு அழைப்பு வருது தேவராஜ் மோகன் டைரக்டர்ஸ் இந்த படம் வந்து ஒரு பாட்டு ஒன்று எழுதுன இந்த படம் எங்கள் படத்துக்காக அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு வருது. அந்த அழைப்பை ஏற்று கண்ணதாசன் அங்கே போகிறாரு. இப்போ கண்ணதாசனோட மகன் வந்து சொல்கிறாரு, இசையமைப்பாளர் வந்து இளையராஜா தான், நீங்கள் தான் அதுக்கு பாட்டு எழுதணும், அதுக்கு தான் வர சொல்கிறாங்க. ஏன்னா தேவராஜ் மோகன் கிட்ட தான் வந்து கண்ணதாசனின் மகன் வந்து உதவி இயக்குனராக இருக்கிறாரு. அப்போ யார் இளையராஜா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் போகிறாருங்க. அங்கே உள்ளே போய் நுழையும் அந்த கம்போசிங் அறைக்கு உள்ள அவர் போகும்போது பார்த்தா ராஜா வந்து அங்கே உட்காந்துருக்கிறார். அவரை பார்த்தவொடனே கண்ணதாசனுக்கு ஆச்சரியம். ராஜா நீயா? நான் போய் நினச்சேன் ராஜா இளையராஜான்னு சொன்னாங்க, அப்போ தான் தெரியும் சரி நீ தான் இருக்கும் அப்படின்னு நான் சந்தேகப்பட்டேன், கரெக்டாகவே இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு முன்னே உள்ள ஒரு புரிதல் இருந்ததுனால இளையராஜா அப்போ வந்து புதிய இசையமைப்பாளர் இறங்கியிருந்ததுனாலையும் அவர் கண்ணதாசன் வந்து அவர் ஏதாச்சும் ஒரு இளையராஜாவுக்கு நம்ம பாட்டு எழுதும்போது ஒரு ஆசீர்வாதம் செய்யணும் அப்படின்னு வந்து தீர்மானிக்கிறார். அப்படி வந்து அவர் இளையராஜா டியூனை வாசிக்கிறாரு, கண்ணதாசன் வந்து இப்போ வரி எழுதுறாரு. முதல் பாட்டு வந்து ஒரு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நாயகி ஒரு விளையாடுற மாதிரி ஒரு பாட்டு. அந்த பாட்டு தான் வந்து ஒரு எழுதுறாரு, கொல கொலையா முந்திரிக்கா நிறைய சுத்தி வா. அதை எழுதும்போது அவருக்கு என்ன பண்ணுறாரு, கண்ணோடு கண்ணு சில நெஞ்சோடு நெஞ்சு அப்படின்னு ஒரு வரிகள்லாம் எழுதிட்டு கண்ணா ஓடோடி வா ராஜாவா, இந்த ராஜாவா அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து அவர் இளையராஜாவுக்காக தான் எழுதினார். திரையுலகத்துக்குள்ளே முத வர்றது நம்மளோட ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணதாசன் ராஜா உள்ளவா நீ திரையுலகத்துக்கு தமிழ் திரையுலகுக்கு உள்ளவா அப்படி சொல்லி அவர் ஆசீர்வாதத்தோட வரவேற்ற முதல் பாடல் தான் கண்ணதாசன் இளையராஜா இசையமைப்பில் வந்த இந்த கொல கொலையா முந்திரிக்கா பாடல். அதுக்கப்புறம் அவர் வந்து 16 வயதினிலே ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு யானை குஞ்சி சொல்ல சோளம் விதைக்கையிலே இந்த பாட்டெலாம் வந்து இளையராஜா கூட பயங்கர ஹிட்டான பாடல்கள். எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் எங்கே போனாலுமே வந்து இந்த 16 வயதினுடைய பாட்டு தான் ரேடியோவில் இது ஓடிட்டுருக்கும். அதே நேரத்தில் இந்த ரெக்கார்ட் பிளேயர் கல்யாணத்துக்கு போனாலும் திருவிழாவுக்கு போனாலும் இந்த பாட்டு பயங்கர ஹிட்டு. அது அந்த ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு அதோட வரிகளுக்காக, முக்கியமாக வரிகளுக்காக கண்ணதாசன் எழுதிய அந்த ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு அந்த இது எப்படின்னா, அந்த விலங்கினங்கள் வந்து முட்டையிடாது, பறவைகள் வந்து குட்டி போடாது, அதை அப்படியே மாற்றி அப்படியே எழுதி அது ஒரு காம்பினேஷன் நல்லா கொடுத்துருந்தாரு. அது வந்து எல்லாருக்கும் ஒரு விருப்பப்பட்ட பாடலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து சிவாஜி, கண்ணதாசன், இளையராஜா தியாகம் படத்தில் வந்து கண்ணதாசன் சிவாஜி இளையராஜா காம்பினேஷனில் முழு பாடல்கள் எழுதுறாரு. எல்லா பாட்டும் அவர் எழுதினது தான். அதில் வந்து இந்த வசந்த கால கோலங்கள் அந்த பாட்டு வந்து ஒரு பெரிய ஹிட். பெரிய ஹிட்டுனா எப்போ ரேடியோவில் ஒரு நாளைக்கு ஒரு 3 நேரமாவது அந்த பாட்டை போடாமல் இருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு ஹிட்டு பாட்டு அது. தியாகம் படத்தில் வந்து அந்த பாடல் ரொம்ப ரசிக்கப்படும் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 அந்த பாட்டு வந்து ஒரு தத்துவ பாட்டு. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனசாட்சி. அந்த பாட்டு வந்து பயங்கர ஹிட். அந்த பாட்டு வந்து எல்லா ரேடியோலையும், சிலோன் ரேடியோ, நம்மளோட விவித் பாரதி, டெல்லி ரேடியோ எல்லாத்துலேயுமே வந்து அந்த பாட்டு வந்து அப்போ ஒளிபரப்புனாங்க. அது ஒரு நல்ல பாடல். அப்புறம் வந்து உலகம் வெறும் இருட்டு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு வந்து ஒரு டப்பாங்குத்து பாட்டு மாதிரி. அந்த பாட்டு வந்து அதுலேயே வந்து தென்னல்லி பூவே அந்த பாடல் வந்து ரொம்ப அழகான பாடல். அதுவும் வந்து இளையராஜா கண்ணதாசன் காம்பினேஷனில் அழகான இந்த பாடல்கள். தியாகம் படம் வந்து எல்லா பாட்டுமே நல்ல ஹிட்டும், நல்ல அந்த படமும் பயங்கர ஹிட் ஆச்சு, நல்ல ஓடும். அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா வந்து பெரிய ஹிட்டு, அதாவது கண்ணதாசன் எழுதி இளையராஜாவோட பாடல்கள் ஹிட்டானது பைரவியில் வந்து எல்லா பாட்டுமே பயங்கர ஹிட்டானுச்சு. கட்டப்புள்ள குட்டப்புள்ள அந்த பாட்டு வந்து ஒரு நல்ல ஒரு டூயேட்டர்ஸ் தான் அந்த பாட்டு. அது கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் வந்து இந்த நண்டூருது நரியூருது அந்த பாடல் வந்து ஒரு
ஸ்லோ பாடல் தான் அது. இருந்தாலுமே அது ஒரு சோகமாகவும் வரும், ஒரு நார்மல் பாட்டாகவும் வரும். அந்த பாட்டை வந்து அப்போ டிஎம் சௌந்தரராஜன் தான் அதை பாடியிருந்தார். ரொம்ப அதுவும் பயங்கர ஹிட்டான பாடல்கள் தான். அதுவும் வந்து கண்ணதாசன் இளையராஜா காம்போவில் அமைந்த ஒரு நல்ல ஆல்பம் தான் பைரவி. ரஜினிகாந்த், இளையராஜா, கண்ணதாசன் இந்த காம்போவில் பைரவி ஹிட் ஆவார். அதே நேரம் அதுக்கப்புறம் வந்து கமலஹாசன், இளையராஜா இந்த காம்போவில் வந்து அந்த படம் தான் சட்டமின் கையில். இதில் வந்து கமல், இளையராஜா, கண்ணதாசன் இவ்வளோ வந்து பயங்கர. கண்ணதாசன் வந்து ஒரு 3 பாட்டு எழுதிப்பார்னு நினைக்கிறேன். அந்த 3 பாட்டில் வந்து சொர்க்கம் மதுவில் பயங்கர ஹிட்டு. அதாவது ஒரு தண்ணி அடிச்சுட்டு உள்ளவன் எப்படி பாடுவாங்கிறது வந்து ரொம்ப அழகாகவும் ரொம்ப அற்புதமாகவும் அந்த பாட்டிலே அது வந்து சாதாரணமாக கேட்டாலே புரியும் நமக்கு. அந்த மாதிரி ஒரு கண்ணதாசனும் அப்போ வந்து மது அருந்து பழக்கம் உள்ளதுனால அவருக்கு வந்து அந்த பாட்டுக்கு வந்து ரொம்ப உற்சாகமாக அவர் எழுதி தள்ளியிருப்பார். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டு வந்து அப்போ ஒரு பயங்கர ஹிட்டு, ரேடியோவில் எங்கேயுமே. வராத ஒரு பாடல் உண்டு, அது ஒரு பயங்கர ஹிட் பாடல். அது வந்து ஆழக்கடலில் தேடிய முத்து. ஆழக்கடலில் தேடிய முத்து அந்த பாடல் வந்து ரேடியோ ஹிட்டு. ஆனால் வந்து ரேடியோவில் ஹிட் ஆகிட்டு படம் பார்க்க போனவங்களுக்கு யாருமே அந்த படத்தில் அந்த பாடல் இல்லை. அது ஒரு இளையராஜாவோட ரொம்ப மெலோடியான அழகான டியூன். ஆனால் அது வந்து பயன்படுத்தப்பட முடியாமல் அது போயிடுச்சு. அது பயன்படுத்தவே இல்லை, அது வேஸ்ட்டாகவே போயிடுச்சு அந்த டியூன். அது ஒரு நல்ல பாடல். கிடைக்க போகும் ரயில் படத்தில் வந்து 4 பாடல்கள். 4 பாட்டில் வந்து ஒரு பாடல் தான் கண்ணதாசன் எழுந்தார். அதுதான் நம்ம கோவில் மணி ஓசை அந்த கேட்டதாரோ அப்படிங்கிற அந்த பாடல். அந்த பாட்டு வந்து அப்போ அந்த டைமில் வந்து ரொம்ப எல்லாரும் விரும்பி கேட்கப்பட்ட ஒரு பாடல். அது வந்து ஸ்டார்டிங்கில் வர அந்த கிளி வந்து கூப்பிட்ற மாதிரி, அது இந்த பாஞ்சாலி அப்படிங்கிற மாதிரி, இந்த பரஞ்சோதி அப்படிங்கிற மாதிரி அந்த கிளி சொல்கிறதெல்லாம் வந்து அப்போ வந்து மிகவும் ரசிகர்களால் ரசிக்கப்படுது. ரசிகர்கள் எதை ரசிப்பாங்கன்னு தெரிஞ்சு இளையராஜா வந்து ஒரு கம்போஸ் பண்ண ஒரு பாடல்னு சொன்னோம்னா அது இந்த கோவில் மணி ஓசை. ஒரு அட்டகாசமான பாடல் அது. மகேந்திரன், இளையராஜா, கண்ணதாசன் இந்த காம்பினேஷனில் வந்து முள்ளும் மலரில் வந்து ஒரே ஒரு பாடல் தான் கண்ணதாசன் எழுதியிருந்தார். அதுதான் வந்து செந்தாழம்பூவில் பாட்டு வந்து அப்போ அதே தான் முதல் சொன்ன மாதிரி தான் பயங்கர ரேடியோ ஹிட்டு. எங்கே போனாலும் அந்த பாடல் தான், திருவிழாவுக்கு போனாலும் அந்த பாடல் தான், ரேடியோவில் காலையில் வச்சாலும் அந்த பாடல் வரும், ஈவினிங் வச்சாலும் அந்த பாடல் வரும், இரவு தூங்கும் போதும் அந்த பாட்டோட தான் மக்கள் தூங்குவாங்க. அப்படி ஒரு ஹிட்டான பாடல் அது. செந்தாழம்பூவில் பாட்டு வந்து அப்போ இல்லை முள்ளும் மலரும் படத்தோட மற்ற பாடல்களை விட அதிகம் விரும்பப்பட்ட பாடல் இந்த செந்தாழம்பூவில் பாடல். அது வந்து ஏன்னு தெரியல, மக்கள் வந்து அந்த பாட்டை ரொம்ப ரசிச்சாங்கன்னு தான் சொல்லணும். சிகப்பு ரோஜாக்களில் வந்து 2 பாடல்கள் தான். அதில் வந்து கண்ணதாசன் எழுதின பாடல் தான் ஒரு மின்மினிக்கு கண்ணில் வந்து. அது ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். அது அந்த கம்போசிஷனே ஒரு அழகாக இருக்கும். அதோட அவர் எழுதுனது வந்து ஒரு சிக்கலான வரிகள், அதை பாடுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு வேணும், கொஞ்சம் ஸ்பீடாக போகும் அந்த பாடல். அது வந்து இந்த மின்மினிக்கு கண்ணில் வந்து மின்னல் வந்ததோ ரொம்ப மலேசியாவில் தான் பாடிப்பார். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாடல். அதுவும் வந்து இளையராஜா, கண்ணதாசன், பாரதிராஜா காம்பினேஷன், கமல் நடித்தது. ரொம்ப ஒரு நல்ல பாடல் அது. மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது, ஆடி கண்ணே அழகு பெண்ணே. கண்ணதாசன் வந்து ஒரு பீக்கில் ஒரு டைமில் போய் அதுக்கப்புறம் இளையராஜா கூட நிறைய பாடல்கள் எழுதியிருந்தா கூட ஒரு ஸ்டேஜில் வந்து அவர் நம்மளை வந்து திரைப்பாடல்களோட நிற்கான்னு சொல்லிட்டு அவர் எழுத்தில் கொஞ்சம் இறங்கிட்டார். எழுத்துக்கள்னால் இலக்கிய சம்மந்தமாக எழுதுறது, அந்த கதை கட்டுரைகள் எழுதுறது, அப்படி போயிட்டார். அந்த போகும்போது சரி இனிமேல் கொஞ்சம் நாளைக்கு நம்ம பாடல்களை ஒதுக்கி வச்சுருவோம், நம்ம வந்து இது மட்டும் எழுதுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த இயேசு காவியம் அப்படிங்கிற இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை வரலாறு கூட ஒரு கவிதைகளை எழுதியிருந்தார். அப்படி தான் வந்து அவர் சரி நம்ம திரைப்பாடலும் ஒதுங்கலான்னு சொல்லிட்டு கடைசியாக எழுதிட்டு போவோம்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது ராஜாவோட கம்போசிஷனில் 3 பாடல் அவருக்கு வருது. அப்படி தான் அவர் வரதுக்கு முன்னாடி தன்னோட உதவியாளர்கிட்ட சொல்கிறாரு, ராஜா அதிர்ஷ்டக்காரன், நான் எழுதுகிற கடைசி பாடல் வந்து ராஜாவுக்கே வருது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போகிறாரு. அப்படி வந்து அவர் 3 பாடல்கள் அப்போ எழுதுறாரு. அந்த 3 பாடல்கள் வந்து முதல் பாடல் வந்து கூந்தலிலே மேகம் வந்து குடிப்பு குந்தாலும் பாலநாகமாங்கிற படத்தில் வந்து அந்த பாடல் சங்கர் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷனில் வந்த படம் வந்து சரத்பாபு, ஸ்ரீதேவி நடிச்சிருந்தாங்க. அந்த பாட்டு வந்து ஒரு நல்ல ஹிட் பாடல் தான். அப்போ வந்து ரொம்ப விரும்பப்பட்ட பாடல். அதுக்கப்புறம் வந்து நெட்டிகன் படத்தில் வந்து ரஜினிகாந்த் பாட்டு ராஜா ராணி ஜாக்கி வந்து ஒரு நார்மல் ஒரு காபரே டான்ஸ் மாதிரி ஒரு பாடல் அது. அதுவும் வந்து நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. அதுக்கப்புறம் வந்து 3ஆவது எழுதுனது தான் நம்ம கண்ணே கலைமானே, அதுதான் அவரோட கடைசி பாடல்.
கடைசி பாடல் நான் எதுக்கு சொல்லுன்னா, அவர் அந்த பாட்டை எழுதிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து திரைப்பாடல்களில் வேண்டாம், இனிமேல் எழுத வேண்டாம், நம்ம வந்து புத்தகம் இலக்கிய சம்மந்தமாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவெடுத்திருந்தார். இந்த பாடல் 3 பாடல்களையும் எழுதிட்டு அவர் இலக்கிய சம்மந்தமாக போகலாம் தெரிய முடிவெடுத்து அவர் போயிடுறார். அதுக்கு அப்புறம் தான் அவர் உடல்நிலை மோசமாகிடுது. உடல்நிலை மோசமாகி அவர் அமெரிக்கா போகிறாரு. அமெரிக்கா போனதுக்கப்புறம் அவர் திரும்பி வரவே இல்லை. தெய்வம் சதி செய்தது பேதை போல விதி. அப்படி வந்து ராஜாவோட காம்பினேஷனில் அவர் 76 உறவாடும் நெஞ்சம் அதில் ஆரம்பித்து கடைசியாக நம்ம 3ஆம் பிறையோட அவரோட காம்பினேஷனில் பாடல்களோட அவங்களோட கூட்டணி அதோட முடிஞ்சிருது. கொலையா முந்திரிக்கா பாட்டில் வந்து ஒரு ராஜாவாக ஒரு வரவேற்ற கண்ணதாசன் இந்த கண்ணை கலைமானே பாட்டை வந்து கொஞ்சம் இதை ரொம்ப ஒரு பிரிவை பற்றி எழுதி அவருக்கு முன்னாடியே தோணிச்சு என்னமோ தெரியல, ராஜாவை விட்டு பிரிஞ்சு அவர் நிரந்தரமாக இந்த உலகத்தை விட்டு போயிடுறாரு. இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது, நிறைய விஷயம் நம்ம சொல்லலாம். ஆனால் வந்து நேரம் கருதி நான் இந்த இதை முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.